crocodile பார்க் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, மஜா எக்ஸ்பீரியன்ஸ். குறுக்குல மக்கள் வாயை பொண்ணு இருக்குது. அதான் அதை அப்படியே காட்டிட்டேன். நீ சொல்லு. நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ் அந்த ஸ்னேக் விஷம் இருக்கிறத பார்ப்போம்ல. ஆமாம், அங்கே போகலாம். போகலாம். ஓகே கைஸ், ஓரளவு வந்து முடிஞ்சிருச்சு, கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பேசுது என்னடா மாப்பிள்ள நல்லா இருக்கேன் இருக்குது. இல்லை பேசுறது வேறு எதுவும் பண்ணலாதா? பேசுறது வேறு எதுவும் பண்ணல தெரியலையா? என்னடா மாப்பிள்ள எப்படி இருக்கா, சாப்பிட்டியா? இப்போதான் சாப்பாடு போட்டாங்க. எப்படி சொல்றதோ அந்த மாதிரி சொல்றது. கைஸ் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கைஸ். அவனுக்கு இவன் மேல ஒரு கண்ணு போல. அதான் பின்னாடி அது வேறு பெருசா இருக்கு. என்ன பண்ற? ஐயோ பாவங்களை கீழே விடுது, நம்மள ஒரு மாதிரி பாக்குதுல. கைஸ் அதை தனியாக இருக்கட்டும் விட்டுட்டு வந்துட்டோம். இங்கே இன்னொரு ஒரு crocodile இருக்குது, ஏதோ தாராம். அப்போது உங்களுக்கு அவெஞ்சர்ஸில் தான் இருக்கீங்களா? இந்த காமெடி அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃபைன். அதான் கைஸ், உடம்புக்கு ஃபுட்டு போட்டதை பார்த்துட்டோம். இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இது வழியாக தான் எக்ஸிட்னு போட்டிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த பாம்புக்கு வந்து இது பண்ணுறதா சொன்னாங்க, அங்கேயும் வந்து ஃபீட் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் அங்கே வந்து கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து டிக்கெட் வந்து 30 rupees கிட்ட சொன்னாங்க. ஸோ நான் அங்கே போயிட்டு அதை நான் காட்டுறேன். வந்த வழியில் தான் திரும்ப போகணும். ஸோ பாருங்கள், பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு சில இதெல்லாம் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வாங்க, வந்து இந்த ஸ்பாட், இப்படி ஒரு ஸ்பாட்டு சென்னையில் இருக்கிறது வந்து உண்மையிலே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நேராக வந்து அந்த பாம்பு இதுக்கு தான் நம்ம போகிறோம். போய் பார்த்துட்டு என்னென்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ நான் சொன்ன இடம் இதுதான். நீங்கள் கேமரா எடுத்து சொல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பாம்பு வந்து விஷம் எடுக்கிற இதுக்கு போயிருந்தோம். ஸோ செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே 3 வகை 4 வகை பாம்பு வந்து காட்டினாங்க. ஒன்று என்னென்னா கட்டு விரியன் பாம்பு, அதுக்கப்புறம் சுருட்டை விரியன் பாம்பு, கண்ணாடி விரியன் பாம்பு, அதுக்கப்புறம் கோப்ரா. இந்த 4 இதுவுமே காட்டினாங்க. நல்ல பாம்பு எல்லாமே காட்டினாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் உள்ள விஷத்தன்மைகள் என்னென்ன அப்படின்னு கிளியராக சொன்னாங்க. ஸோ எந்த பாம்பு கடித்தா எவ்வளோ சீக்கிரம் வந்து க்யூர் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் வந்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற மாதிரியும் நிறையா சொன்னாங்க. ஸோ செம்ம யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. ஸோ நல்லா காமெடியாகவும் பேசினாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உள்ளே தான் நின்னோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வந்து என்னால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னால் சொல்ல முடியல, நிறைய கேட்டுக்கிட்டோம். ஸோ ஒரு சில பாம்போட விஷத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விஷம் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னாங்க அந்த விஷத்துல இருந்து மருந்து எடுக்கிறாங்க. எப்படின்னா வந்து இப்போ நம்மளுக்கு பாம்பு கடிச்சதுன்னா, இப்போ இந்த 4 வகை பாம்பும் கடிச்சதுன்னா இதுக்கு ஒரே மெடிசன் இதுதான். எந்த பாம்பு கடித்தாலும் மெடிசன் இதுதான். இதை வந்து நாங்கள் ஃபார்மாவில் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஃபார்மாவில் உள்ளவங்க இதுக்கேற்ற மாதிரி மருந்து எடுப்பாங்க. நம்ம அதுலேருந்து நீங்கள் வந்து கேன்சருக்குனாலும் சரி, எதுக்குனாலும் சரி, நீங்கள் அந்த மருந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறது தான், அனிமல் வெல்ஃபேராகவும் பிடிச்சவங்க, அனிமல் வெல்ஃபேரில் உள்ளவங்க வந்தீங்கன்னா
உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. கண்டிப்பாக வாங்க. ஸோ ஒரு நாள் ஃபேமிலியோடனாலும் சரி, தனியானாலும் சரி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த இடம். எக்ஸிட் ஆக வேண்டியதான். இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு crocodile இருக்குது பார்த்தீங்களா? நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேனே பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னா கியூபன் crocodileன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இங்கே இருக்குது. இங்கேருந்து கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? பக்கா பிக்னிக் ஏரியா உள்ளே இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபுட்ஸ் எதுவும் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஸோ தண்ணி குடிக்கிற இடமும் இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதான் ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா பக்காவாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸு. நீட்டாக வச்சுருக்காங்க, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். செம நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த பாம்போட இதை முடிச்சுட்டு அப்படி இந்த வழியாக தான் எக்ஸிட் மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படியே போவோம். கண்ணாடி தொட்டியில் கரியால் முதலை, அண்டர் வாட்டர் கேர்வல், நைல் crocodile. ஸோ இங்கே இருக்குது பாருங்க. நைல் crocodile, crocodilus niloticus. ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே பார்த்தது தான். இது வந்து சயாமீஸ் crocodile. அங்கே இருக்குது பாருங்கள், வாயை பொழந்துட்டு வச்சுருக்கான். சயாமீஸ் crocodile நிறையா இது வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது பார்க்கவே. அடல்ட்டு கரியால் அக்வாரியம், கண்ணாடி தொட்டிகள், கரியால் முதலை. ஸோ போவோம் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போமா. Just like after this. ஃபர்ஸ்ட் அந்த மேலே ஒரு வாங்குறதுல அது கழுவி முடிச்சுது. நம்ம வீடியோ எடுக்கிறோன்னொன்னே பக்காவாக ஸ்விம் பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ பாருங்கள், இதுக்கிட்டே வந்து ஒரு 5 to 6 ஆமை கிட்டே இருக்குது. பக்காவாக இருக்குது கைஸ். இதுதான் வந்து கண்ணாடிக்குள் இருக்கும் ஆமை, அண்டர் வாட்டர் ஆமை. ஆமைனாலே அஜித் ஃபேன்ஸ் தான் ஞாபகம் வருது. நானும் ஒரு ஆமை தான் கைஸ். அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா. அவ்வளோதான் நினைக்கிறேன். Did you know crocodiles can stay underwater for 1 hour without coming up for air? புது விதமான தகவல். ஸோ இதுதான், இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, பார்ப்போம். அப்படியே வெளியில் வந்தால் இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கே ஒரு crocodile இருக்குது கைஸ். இங்கே பாருங்களேன், எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா நான் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி இதை பற்றி பார்க்கும்போது விஜி சேது விலாக்ஸ் பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நீட்டாக இல்லைன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ பரவாயில்ல. சரி, ஹோட்டல் தொட்டின் என்ட்ரன்ஸ்மெண்ட் பென் இங்கே இருக்குது பாருங்கள். பார்த்தா ஏதோ வந்து சாரி கைஸ், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. பாருங்களேன், ஏதோ சிலை மாதிரியே இருக்குல்ல.
ஆனால் அப்படியே இருக்குமா 1 மணி நேரம் கிட்ட. தண்ணி கொள்ளனாலும் சரி வெளியிலனாலும் சரி அப்படியே இருக்குமா. ஸோ அப்படியே நேராக போனோன்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, எக்காரே கைமன் எக்காரேன்னு ஒன்று இருக்குது. அப்படியே எக்ஸிட் ஆகிற போது இவ்வளோ ஆள் இருக்கு. இப்படி பாருங்களேன், இங்கே ஒன்று இருக்குது, இப்படி பாருங்க, பக்கால செம்மையாக இருக்குது பார்க்கவே. ஆனால் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மாதிரியே இருக்குது. இதுவும் பாருங்கள் அடாப்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்த்தி அண்டு யோகி. ஸோ இதை பார்த்தாச்சா. அப்புறம் இங்கே ஜம்போ என்க்ளோஷர், இதுவும் வந்து யாரும் இது பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதா? சூப்பரில் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே 1 மில்லியன் ஸ்னேக் பைட்டர்ஸ் என்னமோ இருக்குது. ஸோ வாங்க பாம்பையும் பார்த்துருவோம். எங்கே இருக்குது இங்கே பாம்பு? எங்கேப்பா பாம்பை காணோம்? இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? எல்லாத்தையும் அந்த பாம்பு இதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் காணோம். அந்த உள்ளுக்கு பாருங்களேன், பாருங்க. ஒரு இதுதான் பாம்பு பார்த்துருக்கேன், இன்னொரு இது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இங்கே இருக்குது கைஸ், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. இது கண்ணாடியில் வந்து இதாக இருக்குது. இங்கே இருக்கான் நம்ம பையன், ரெட்டிகுலேட்டட் பைத்தானா. இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள், ரெட்டிகுலேட்டட் பைத்தான். என்னெல்லாம் சாப்பிடுன்னு பார்த்தீங்களா? எலி, குரங்கு, அதுக்கடுத்து ஏதோ ஒன்று போட்டிருக்கு, அப்புறம் மான். பக்கம் இது வந்து யாரோ அடாப்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இஷான் ஆத்ரியா வார்டன் ஸ்கூல்னு. பக்கம் அவ்வளோதான். ஸோ இங்கே என்னமோ இருக்குது, இந்த இங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன், கொமோடோ டிராகன்னு போட்டிருக்கு. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்களேன், நிறைய அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது, தெரியுதா? இதுதான் வந்து கொமோடோ டிராகனா. பக்கா கைஸ், எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ எக்ஸிட் வந்தாச்சு. இங்கே தான் வந்து அந்த கொமோட்டோ டிராகனா ஏதோ ஒன்று போட்டிருக்கான், கொமோடோ டிராகன்னு. ஸோ முக்கால்வாசி ஸ்டார்டிங் வந்து ஒழுங்காக எடுக்கலை, நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங் ஒழுங்காக எடுக்கலை, பட் எண்டிங் வந்து பக்காவாக எடுத்திருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி பிளேஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. 2 நாள் 3 நாள் முன்னாடி ரிவ்யூ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இல்லைன்ற மாதிரி போட்டிருந்தாங்க, அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டைம் பார்த்துட்டு வாங்க. 12 o'clock வந்து ஒரு crocodile வந்து ஃபீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு 1 o'clock ஃபீட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு வாங்க. ஸோ பிளேஸ் வாஸ் குட். ஸோ வந்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டு. நான் பார்த்துட்டேன், நீ வேணால் பார்த்துட்டோம். ஓகே பாய். இந்த பிளேஸ் வந்து நீங்கள் விஜய் சேது விலாக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அங்கே போயிட்டு ஒரு ஃபாரினர் போவாங்க, ஆனால் வெள்ளைக்காரங்களாம் வராங்கண்ணா அப்படின்னு நம்ம அர்ஷத்துக்கான்னு சொல்லியிருப்பாப்புல. ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடுச்சு. ஸோ இதான் வந்து விஜய் சேது விலாக்ஸில் காட்டியிருப்பாங்க. ஓகேவா? நாங்களும் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வெளியில் போயிட்டு வீடியோ முடிச்சிட வேண்டியதான். ஓகே பாய்ஸு, முடிஞ்சிருச்சு. போமா, சாப்பிட போவோம், பசிக்குது. வாங்க. கிட்டக்கு என்ன இருக்குது, என்ன ஸ்பாட் இருக்குது? ஈஸியாக சாப்பாடு ஒன்று இருக்குது, அங்கே போவோம். வாங்க. நல்லா இருக்குமால? ஆனால் ஒரு வாட்டி அங்கே சாப்பிட்ருக்கோமோ ஞாபகம் இல்லை. இவன் அப்படி தான் கைஸ், மூட் அவுட்டில் இருக்கான், ஒழுங்காக வீடியோ எடுக்கலன்னு. சரி, நாங்கள் நேராக இங்கேருந்து ஸ்பாட்டுக்கு போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். கரெக்டா? இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஸ்பாட் தான் ஈசிஆர் தாபா. இது ஏற்கனவே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி அந்த crocodile பார்க்கு போயிட்டு அப்படி இங்கே போகிறோம். ஸோ பாருங்கள், இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து எப்போவுமே செம்மையாக இருக்கும் கைஸ், பார்த்தாலே தெரியும். நல்ல ஹைவேயில் இந்த ஈசிஆர் டு பாண்டிச்சேரி அந்த
அந்த வழியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளே போயிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னுலாம் பார்க்கலாம். ஓகேவா? இது ஒரு இது இங்கே என்ன இருக்குது? சாப்பிடுவோம். வஞ்சிரம். அட நீ போ. வெஜ்ஜு நான்வெஜ் அதனால தான் இங்கே அது சாப்பிட்டு. ஸோ சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபுல்லாக விளாடுறதுக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். வரும்போது இங்கே நான் தான் சாப்பிட்டோம். இந்த காரைக்குடி செட்டிநாடு இதுன்னு போட்டிருக்குல்ல, இங்கே நான் சாப்பிட்டோம். இப்போ வந்து இங்கே போகிறோம். இந்த இதுக்கு தான் இப்போ போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ நேராக crocodile பார்க்க முடிச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னா காட்டியிருப்பேன், ஈசிஆர் தாபாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என்னென்னாலும் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா நான்வெஜ் பிளேட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சேர்த்து பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நான்வெஜ் பிளேட்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி அப்புறம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியாணிக்கா என்னன்னு தெரியல, ஸ்டார்டிங்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? லிட்டில் பிட் சால்ட்டியாக இருக்குது. ஸோ நான்வெஜ் பிளேட்டர் வந்தோன்னே எப்படி இருக்குன்றதை ரிவ்யூ போடலாமா கைஸ்? இதை வந்து தொட்டு சாப்பிட்ணுமா என் ஒய்ஃப் சொன்னாங்க. பார்ப்போம். நல்லாவே இல்லை கைஸ். இப்போ என்ன எடு. ஸோ காய்ஸ், நான்வெஜ் பிளேட்டர் வந்துருச்சு. ப்ரான் இருக்குது, சிக்கன் இருக்குது, அப்புறம் நிறைய இருக்குது. என்னென்னு சாப்பிட்லாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது பிளேட்டில் வைப்போம். நெக்ஸ்ட்டு இதையும் பிளேட்டில் வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு லெக்கு, இதையும் பிளேட்டில் வைப்போம். இருக்குவா? இது என்னன்னு தெரியல, மீன் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து நம்ம வீட்டில் பண்ணோம்ல ஒரு வாட்டி, ஹரியாலி சிக்கன் அது. அப்புறம் இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் க்ரீன் சிக்கன் மாதிரி தான். ப்ரான் வந்து எனக்கு அலர்ஜி, சாப்பிட மாட்டேன். இது என்னது? சாசேஸ். ஒரு நிமிஷம். சாசேஸ் தான், சுமார் தான். ஓகே, எல்லாம் இருக்கிறது தான் இருக்குது. ஸோ கொடுத்துடலாமா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா சாப்பிடுவோம். ஃபஸ்ட் இது குட். அப்புறம் குட். ஓகே கைஸ், மட்டன் தம் பிரியாணி வாங்கினோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, மட்டன் உள்ளே இருக்கு. இங்கே இருக்கு மட்டன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆவரேஜ் தான், ரொம்ப நல்லா இல்லை. போதும். A few moments later. ஸோ சாப்பிட்டாச்சு. அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து பிளேயிங் ஏரியா இருக்குது. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இவங்க நிறையா பண்ணை வச்சுருக்காங்க. பண்ணை மாதிரி இங்கே பாருங்கள், வாத்து இருக்கா. அதுக்கப்புறம் இது இருக்குது பாருங்கள், முயல் இருக்குது பாருங்கள். சினிமேட்டிக்கில் எடுக்கிறனால என்னால் வந்து ஜூம் பண்ண முடியாது. ஸோ சாரி கைஸ். பாருங்கள். ஸோ பாருங்கள், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ரொம்ப உழுத. ஸோ அப்படியே இங்கே வந்தால் பார்த்தீங்களா, கோழி, சேவல், கொக்கரக்கோ. அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இங்கே அந்த சைடு வந்து ஒரு புறா பண்ண பார்த்தேன். அது இப்போ இருக்கான்னு பார்ப்போமா? வாங்க. நான் சொன்னேன்ல, அங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்து காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்னு இங்கே ஒன்று இருக்குது.
ஸோ இங்கே தான் போன வாட்டி சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி சாப்பிட்டது ஓரளவு ஆவரேஜ் தான். ஸோ இங்கே தான் அந்த புறா பண்ணை பார்த்தோம். இங்கே இருக்கா பாருங்க. அப்படியே அங்கே உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுட்டு வந்து நான்வெஜ் பிளேட்டர் நல்லா இருந்துச்சு. அதில் 1-2 கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பிரியாணி சுத்தமாக ஒஸ்ட்டு. ஸோ வந்தீங்கன்னா மீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த காரைக்குடி இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நேராக இங்கேருந்து ஃப்ரெஞ்சு வில்லேஜ் டவுன் தான் போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட் கிட்டில் டீ குடிச்சிட்டு அப்படி பீச்சு சைடு சன்செட்டை பார்த்துட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மாண்டேஜ் மாதிரி தான் வரும். vlog வருமானு தெரியல. அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வரட்டா? நேராக ஃப்ரெஞ்சு வில்லேஜ் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு சில ஸ்பாட் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். போமா வா. சாப்பிட்டு நல்லா இருக்கு. தம்பி உங்களை மாதிரி நான் வந்து இது கிடையாது. பண்ணி தந்துடுறேன். நேராக நம்ம ஷெரீஃப் கடைக்கு தான் வந்திருக்கோம். பிஸ்கிட்டு என் தம்பி வாங்கிட்டு இருக்கான், என்ன வாங்கிட்டு வரான்னு பார்ப்போம். பால் பச்சி டேஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே ஹார்லிக்ஸ்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். ஆமாம், பன்னு, ஐஸ்கிரீமு, ஹார்லிக்ஸு எல்லாம் சேர்த்து கலவை நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பூஸ்ட் டீ வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் விஜேசி ஸ்பெஷல். ஆல்ரெடி இதை வச்சு வீடியோ போட்டிருப்பேன். எப்படி இருக்குன்னு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா கைஸ். இன்றைக்கி செம்மையாக இருக்குது. அன்றைக்கி கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா இருக்குது கைஸ். வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பூஸ்ட் டீ. ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா? பிஸ்கிட் தான் வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி மெனூஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன வாங்கினோன்னா 2 அது என்னடா வாங்கினோம், பால் பஞ்சுன்னு ஒன்று இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு கைஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பூஸ்ட் டீ வாங்கினேன். ஃபஸ்ட் டைம் பூஸ்ட் டீ வாங்கும்போது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, ஆனால் இன்றைக்கி வாங்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து வந்து என் தம்பி லேஸ் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் காய்ஸ். அப்படியே நாங்கள் பொட்டேட்டோ வாழாவில் போயிட்டு இது சாப்பிட போகிறோம், லேஸ் சிக்கன். பொட்டேட்டோ வாழாலேருந்து லேஸ் சிக்கன் வாங்கியிருக்காங்க. இது டொமேட்டோ ஃப்ளேவரா, இது என்ன ஃப்ளேவரு? ப்ளூ கலர், ஏதோ ப்ளூ கலர் ஃப்ளேவரா, இந்தியன் மசாலா. சரி ரைட்டு. டேஸ்ட் பாப்கார்ன். சிக்கன் பாப்கார்னும் வாங்கியிருக்கு. சிக்கன் நகட்ஸ் மாதிரி இருக்கான். எனக்கு பேச விட மாட்டேங்கிறானுங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் பைட்டு. செம்மையா இருக்கு கைஸ். ப்ளூ கலர் ஃப்ளேவர், அதுவும் இந்தியன் மசாலாவாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. சிக்கன் பாப்கார்ன் நல்லா இருக்கும். சிக்கன் பாப்கார்ன் நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கும். குட். இது சுமார் தான். நான் வேற இடத்துக்கு கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஸோ இங்கே வந்து ஃபுஸ்கிட்டில் வந்து பால் பஞ்சு வாங்கினோம். உண்மையிலே செமையாக இருந்துச்சு. நல்ல பண்ணில் பால் ஊற்றி ஐஸ்கிரீம் வச்சு செமையாக இருந்துச்சு. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுஸ்கிட்டில். பூஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. ஆனால் இந்த வாட்டி ட்ரை பண்ணும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஏஸ் சிக்கன் வந்து எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான். நான் அர்பன் ஸ்கொயரில் சாப்பிட்டேன் ஒரு வாட்டி, அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஓவராக திகட்டின ஒரு ஃபீலு. ஸோ ஆனால் ரெண்டுமே ஒரே பொட்டேட்டோ வாழா தான். அந்த பிரான்ச் எனக்கு என்னமோ நல்லா இருந்துச்சு, இங்கே எனக்கு பிடிக்கல. ஸோ இன்னைக்கு இதோட டே முடியுது கைஸ். ஃப்ரெஞ்சு ஃபுட் கோர்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இன்னைக்கு டேல வந்து மோஸ்ட்லி நிறையா விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.